சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு தொகுதி மறுவரையறை திட்டத்தை நிறைவேற்ற ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டியுள்ளது. பாசிச மோடி அரசின் இந்த சதி திட்டத்திற்கு எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வாக்காளர் பட்டியலில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் 5,73,00,000 மொத்த எண்ணிக்கை உயர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இணக்கம் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் தொடர் தமிழக வருகையும் அதற்கு நேர்மாறாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் மௌனமும் அரசியல் களத்தில் விவாத பொருளாகியுள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை தமிழகத்திற்கு வந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி மீண்டும் நாகர்கோவில் வரவுள்ள அவர் என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட உள்ளார். ஆனால் அதே வேளையில் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்தி இதுவரை தமிழகத்தில் ஒருமுறை கூட பிரச்சாரம் செய்யவில்லை எனவும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது ஜனவரி மாதமே 3 நாள் பயணமாக தமிழகம் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிய ராகுல் காந்தி இந்த முறை இன்னும் களம் இறங்காதது அரசியல் பார்வையாளர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. நேற்று வேட்புமனுக்கள் பரிசீலனையும் நடந்து முடிந்தது. தமிழக தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி உள்ளிட்ட 2 அணிகளோடு தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் உள்ளன. இந்நிலையில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு போட்டியாக தேர்தல் களத்தில் தாவேகாவின் தாக்கமும் கடுமையாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு செல்வதிலேயே பல்வேறு சிக்கல்கள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இதனால் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய விஜய் 2 முறை அந்த பிரச்சாரத்தை ஒத்திவைத்துள்ளார். இந்நிலையில் தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிரமாக பிரச்சாரத்திலும் இறங்க வேண்டும் என தலைமை உத்தரவு போட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களிலும் தாவேகாவின் ஐடி விங் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளது. இதனால் பல இடங்களில் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக தாவேகா வேட்பாளர்கள் உருவாகும் நிலை உள்ளது. எனவே தாவேகா வேட்பாளர்களை களத்திலிருந்து ஓரம் கட்ட அதிமுக மற்றும் திமுக கூட்டணியினர் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் என சொல்லப்படுகிறது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்ட அருண்குமார் முறையாக வேட்புமனுவை நிரப்பாமல் போனதோடு வேட்புமனு பரிசீலனை அன்றும் அவர் வரவில்லை என்றும் மாற்று வேட்பாளராக நிறுத்தப்பட்டவரின் வேட்புமனுவும் முழுமையாக நிரப்பவில்லை எனவும் இதனால் 2 வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து எடப்பாடி தொகுதியில் தாவேகா சார்பில் யாரும் போட்டியிட முடியாத நிலை உருவாகிவிட்டது எனவும் இது தலைமைக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தாவேகா வேட்பாளர்கள் கடைசி நேரத்தில் காலை வாருவதால் என்ன செய்வது என நீண்ட ஆலோசனையில் தாவேகா தலைமை இறங்கியுள்ளது. குறிப்பாக திமுக மற்றும் அதிமுகவின் விஐபி வேட்பாளர்கள் களமிறங்கும் தொகுதிகளில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அழுத்தம் அதிகமாக வருவதை தலைமையும் அறிந்துள்ளது. தலைவரின் பிரச்சாரமே தடுமாற்றத்தில் இருப்பதால் களத்தில் நிற்கும் வேட்பாளர்களை எப்படியும் சரிகட்டி அவர்களை பிரச்சாரத்தின் வீரியத்தை குறைத்தாலே தங்களுக்கான வாக்குகள் சிதறாமல் வந்துவிடும் எனவும் தேர்தல் நெருங்க பல இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் அமைதியாவதை பார்ப்பீர்கள் எனவும் அதற்கான காரணம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவும் சிலர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திரைப்பட நடிகர் முரளி சோபா திருமணம் காதல் திருமணம் எனவும் இந்த தம்பதிக்கு காவ்யா, அதர்வா, ஆகாஷ் என 3 பிள்ளைகள் இருப்பது தெரிய வந்ததே. 2010ஆம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக முரளி இறந்துவிட்ட நிலையில் இந்த பின்னணியில் தற்போது சோபா 60 வயதை நிறைவு செய்ய அம்மாவுக்கு சஷ்டி பூர்த்தி நிகழ்ச்சி நடத்த அதர்வா மற்றும் அவரது அக்கா தம்பி விரும்பியுள்ளனர். முதலில் இதற்கு இசைவு தெரிவிக்க சோபா தயங்கியதாக தெரிகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் பிள்ளைகளின் விருப்பம் காரணமாக சம்மதித்துள்ளார் என்ற நிலையில் அதன்படி நேற்று காலை சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றதாகவும் இதற்காக அவர்களுடைய பிள்ளைகள் நெகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளம் வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 போலீசாரை போல ஒரு சிலர் செய்யும் தவறு தமிழக காவல்துறைக்கே களங்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. அதற்கு குறைந்தபட்ச தண்டனை அளிப்பது மனித உரிமை மீறல்களை ஊக்குவிக்கும் செயலாகிவிடும் என தூக்கு தண்டனை தீர்ப்பில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதன் தீர்ப்பு நகல் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ஒரு குற்றம் உணர்ச்சி வசத்தால் செய்யப்பட்டால் அதை மிதமான காரணமாக கருத முடியும் எனவும் இவ்வழக்கை பொறுத்தவரை ஜெயராஜ் போலீசாரை கோபத்தில் பேசினார் என்பதற்காக அவரை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று பழிவாங்கும் நோக்கில் தாக்கி துன்புறுத்தியுள்ளனர். இதை கேள்வி எழுப்ப சென்ற பெனிக்ஸையும் தாக்கியுள்ளனர். ஜெயராஜ் பெனிக்ஸும் சாத்தான்குளம் போலீசில் தடுத்து வைத்தது சட்டவிரோதம் எனவும் போலீசார் தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் ஆடைகளை களைந்து தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். இது
இது மனித மாண்புக்கு முற்றிலும் முரணானது எனவும், சம்பவத்தின் போது ஜெயராஜ், பெனிக்ஸ் நிராயுதபாணிகளாக இருந்துள்ளனர். அவர்கள் வெளியே தப்பித்து ஓடிவிடாதபடி கதவை பூட்டி கையில் கயிற்றை கட்டி தாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளனர். குற்றத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு பார்க்கையில் இவ்வழக்கு அரிதிலும் அரிதான வழக்கு என்ற விதியின் கீழ் வருகிறது. சட்டம் வழங்கிய அதிகாரத்தை பழிவாங்கும் நோக்கில் போலீசார் தவறாக பயன்படுத்தியுள்ளனர். கைதிகளை அடிக்க போலீசாருக்கு உரிமை இல்லை. தந்தை மகனை இரவு முழுவதும் அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். இது அருவருக்கத்தக்க குற்றம் எனவும், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் ஒரே நேரத்தில் இறந்துள்ளனர். ஒரு குடும்பத்தின் ஆணிவேர் அகற்றப்பட்டுள்ளது. இருவரும் சாதாரண குடிமக்கள், சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவர்கள். இருவருக்கும் குற்றப்பின்னணி இல்லை எனவும், பிரேத பரிசோதனை வீடியோ மற்றும் போட்டோக்களை பார்க்கும்போது மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டது தெரிய வருகிறது. இதை பார்ப்பவர்களின் மனம் வெம்பி விடுகிறது. குற்றவாளிகளான போலீஸ்காரர்களும் படித்தவர்கள் வேலியே பயிரை மேய்ந்த கதையாக குற்றம் செய்துள்ளனர். ஜெயராஜ் மனைவி செல்வராணியின் துக்கத்தை எவ்வகையிலும் நீக்க முடியாது எனவும், தமிழக காவல்துறை திறமையான, நேர்மையான, கடமைமிக்க அதிகாரிகளை கொண்டது எனவும், இவ்வழக்கின் எதிரிகளைப் போல் ஒரு சிலர் செய்யும் தவறு தமிழக காவல்துறைக்கே களங்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது எனவும், இத்தகைய குற்றங்களை புரிபவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கினால் மற்ற போலீஸ்காரர்களிடையே நீதிமன்றத்தால் நம்ம என்ன செய்துவிட முடியும், ஆயுள் தண்டனை தானே வழங்குவார்கள் எனவும், இருந்தவர்கள் மீதே வழக்கு பதிவு செய்து தப்பித்து விடலாம் அல்லது சாட்சியங்களை அழித்து தப்பித்து விடலாம், 14 ஆண்டுகளில் வெளியில் வந்துவிடலாம் என்ற தவறான எண்ண ஓட்டத்தை உருவாக்கிவிடும் எனவும், இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் உத்தரவிட்டதால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அச்சத்தில் நாங்கள் இக்குற்றத்தை செய்துவிட்டோம், மன்னித்து குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென மற்ற எதிரிகள் வாதிடக்கூடும் எனவும், உயர் அதிகாரிகளாகவே இருந்தால் கூட கடமை மிக்கவர்களாக மற்றவர்கள் இருந்திருந்தால் ஸ்ரீதரை பற்றி உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டு ஜெயராஜ், பெனிக்ஸை காப்பாற்றி நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாமல் ஈவிரக்கமில்லாமல் போலீசார் நடந்துள்ளனர். பிரேத பரிசோதனை குறித்த வீடியோ பதிவு போட்டோக்களை பார்க்கையில் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் ஏற்படாது. உச்சநீதிமன்றம் பலமுறை கடுமையாக சாடியும் போலீசாரின் இதுபோன்ற நடவடிக்கையை பண்பாடு நாகரிகத்தால் முன்னேறிய சமூகத்தில் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஒரு புழுப்பூச்சியைப் போல இருவருக்கும் மரணத்தை ஏற்படுத்தியது நீதியின் மனசாட்சி, சமூகத்தின் மனசாட்சியை உலுக்குவதாக உள்ளது எனவும், ஆயுள் தண்டனை போதும் என்று கூறுவதற்கு வழியே இல்லாத வகையில் இவ்வழக்கை அரிதிலும் அரிதான என்ற பிரிவுக்குள் கொண்டு வர நீதிமன்றம் தீர்மானிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் மரணங்கள் கொடூரமானது. குற்றத்திற்கு மரண தண்டனை விதிப்பதில் எந்த கருணையும் காட்டப்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் 2011 உத்தரவிட்டது. இனியும் இத்தகைய குற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு தூக்கு தண்டனை ஒன்றுதான் பரிசாக கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தால்தான் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் எனவும், இவ்வழக்கை பொறுத்தவரை யார் அதிகமாக காயப்படுத்தினர் என்றெல்லாம் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீஸ்காரர்களும் கூட்டாக குற்றம் செய்துள்ளனர். எனவே ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 போலீஸ்காரர்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்கள் பொதுமக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதில் முன்னணி நட்சத்திரங்கள் முதல் சாதாரண பொதுமக்கள் வரை பலதரப்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரையுலகிலிருந்து அரசியலில் தடம் பதித்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளராக உருவெடுத்துள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் அவர் 603 கோடியே 20 லட்சத்தில் மதிப்பிலான சொத்துக்களை அறிவித்துள்ளார். இதில் 213 கோடிக்கும் அதிகமான வங்கி இருப்பு மற்றும் BMW 17, டொயோட்டா, லெக்சஸ் உள்ளிட்ட சொகுசு கார்களும் அடங்கும் எனவும், இவரை தொடர்ந்து வில்லிவாக்கம் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஆதவர்ஜுனா 197 கோடியே 52 லட்சம் சொத்துக்களுடன் பட்டியலில் முன்னிலையில் உள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது சொத்து மதிப்பு 20 கோடியே 64 லட்சம் என தெரிவித்துள்ளார். இது கடந்த தேர்தலை விட சுமார் 3 மடங்கு அதிகமாகும் எனவும், அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை பெற்றுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக மனு தாக்கல் செய்த தாவேகா வேட்பாளரின் மனுவும் மாற்று வேட்பாளர் மனுவும் தள்ளுபடியானது. அவர்கள் அதிமுகவிடம் விலை போய்விட்டதாக தாவேகாவினர் கொந்தளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று விராலிமலை. 2011, 2016, 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் 4வது முறையாகவும் இங்கு களமிறங்கியுள்ளார். இந்த நிலையில் இந்த முறையும் அவர் வெற்றி வாகை சூட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் சென்னையில் திட்டமிட்ட பிரச்சாரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து ரத்தாகி இருக்கின்றன. இதன் பின்னணியில் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் முக்கிய காரணமாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விஜயின் பிரச்சாரம் வேண்டுமென்றே தடுக்கப்படுகிறதா என்று களத்தில் விசாரித்த போது விஜய்க்கு நெருக்கமான நிர்வாகிகள் சிலரிடம் பேசும்போது சென்னை திமுகவின் கோட்டை என்பதை தகர்க்க வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் எனவும், எங்களுக்கும் சென்னையில் உள்ள 10 தொகுதிகளில் நல்ல ஆதரவு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுதான் ஆளுங்கட்சியையும் கலக்கமடைய வைத்துள்ளது எனவும், அதனால்தான் அதிகாரிகள் மூலம் ஏகப்பட்ட
கட்டுப்பாடுகளை விதித்து எங்களை முடக்க பார்க்கின்றனர் என்று தெரிவித்துள்ளனர். இதனிடையே பெரம்பூரிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்க தலைவர் திட்டமிட்டிருந்தார். அதற்காக முறையாக 48 மணி நேரத்துக்கு முன்பாக சுவிதா ஆப்பில் அனுமதியும் கேட்டோம். ஆனால் கடைசி நிமிடம் வரை இழுத்தடித்தவர்கள் பெரம்பூரில் அந்த இடம் கூட்டம் கூடுவதற்கு தகுதியற்றது என கூறி அனுமதி மறுத்துவிட்டனர். கூட்டம் கூட தகுதியற்ற இடம் எதற்காக தேர்தல் ஆணையத்தின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது எனவும் பெரம்பூரில் அனுமதி கொடுக்கப்படாததை முன்வைத்தே மற்ற இடங்களிலும் நாங்கள் பிரச்சாரம் செய்ய அனுமதி மறுத்துவிட்டார்கள் என்று தெரிவித்துள்ளனர். மற்ற கட்சிகளிலிருந்து புதிதாக இணைந்தவர்களை சில மணி நேரத்துக்குள் வேட்பாளர்களாக அறிவித்திருப்பது தாவேகா மற்றும் அஇஅதிமுக கட்சிகளுக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன், கலாநிதி வீராசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரைக்காக வந்துள்ள மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் பாஜக வெற்றி பெற்றால்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறுவது அப்பட்டமான மிரட்டல் அரசியல் ஆகும் எனவும், இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இழைக்கப்படும் துரோகம் போன்ற பிற மாநில தலைவர்கள் தமிழகம் வந்து வாக்குறுதிகளை அளிப்பது மக்களை ஏமாற்றும் செயல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளது போல இந்த தேர்தல் என்பது வெறும் கூட்டணிகளுக்குள் இடையிலான மோதல் அல்ல, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான மோதலாகும் என்று தெரிவித்துள்ளார். இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 340, பவுனுக்கு ரூபாய் 2720 உயர்ந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்துள்ளது. ஈரான் போர் நிறுத்தம் அறிவிப்பிற்கு பிறகு சர்வதேச சந்தையில் தங்கம் வெள்ளி விலை ஏறியது. அதன் விளைவாக தற்போது சென்னையிலும் தங்கம் வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,700 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.